ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறது ஆல்ரெடி நிறைய டைம் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லி நானும் வந்து நிறைய போயிடுச்சு. நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் கூட சொல்கிறேன். எக்ஸாம்பிள் விஜயெல்லாம் கூட எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். தென் இப்போ ரீசெண்டாக நடந்த காவேரி ஆற்றோட தண்ணி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க தெரியுமா? அது கூட பல மக்களோட மேனிஃபெஸ்டேஷன் தான் நான் வந்து சொல்வேன். பிகாஸ் என் லைஃப்பில் நிறைய மேனிஃபெஸ்டேஷன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு சின்ன வயசுலேருந்து. எந்த இடத்துல நான் வந்து அசிங்கப்பட்டனோ, எந்த இடத்துல நான் அவமானப்பட்டனோ, அந்தந்த வீட்டுக்கு முன்னாடி நான் வந்து எனக்குள்ள தோணும், சரிப்பா இந்த இடத்துல நான் அசிங்கப்பட்டேன், இந்த இடத்துல நான் வந்து இப்படி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தோணும். ஆனால் வெளியில் மட்டும் அப்படி சொல்லவே கூடாது. அவங்க கிட்ட போயிட்டு நீ இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணி வளருங்க தெரியுமா? எஃபர்ட்ஸ் எல்லாம் போட்டு அதுவே அவங்க கண்ணுக்கு தெரியப்படுத்தும். நீங்க யார்கிட்ட போய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் என் வாழ்க்கையில் அவ்வளோ அளவுக்கு மேனிஃபெஸ்டேஷன் மாத்திருக்கு. சின்ன வயசுலேயே ஒரு குழந்தை எவ்வளோ சஃபர் பண்ணக்கூடாது, சஃபர் ஆகக்கூடாது, அந்த அளவுக்கு சஃபரான ஒரு குழந்தை தான் அப்படி. அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்கும் போது வந்து ஓகே காட் வந்து இந்த அளவுக்கு வந்து உயர்த்தி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, தயவு செஞ்சு மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. அது கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணும். இன்னைக்கு இல்லைனாலும் கண்டிப்பாக என்னைக்காச்சும் சேஞ்ச் பண்ணும். ஈவன் தான் உங்கள் லவர் கிட்ட நீ வேணும் 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 சொல்ற வார்த்தை கூட வந்து இருக்குமா இருக்காதான் தெரியல. ஆனால் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது எனக்கு அந்த பொருள் கிட்ட போயிட்டு நீ எனக்கு வேணும், நீ எனக்கு கிடைச்ச, நீ எனக்கு வேணும், என் வாழ்க்கையில் நீ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா கண்டிப்பாக அந்த பொருள் உங்ககிட்ட இருக்கும். எந்த திங்ஸ் நீங்கள் அந்த பொருளாக இருக்கலாம், ஜாபாக இருக்கலாம், அந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அந்த அளவுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. ஆனால் நெகட்டிவாக மட்டும் மேனிஃபெஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்குற மாதிரி இருக்க இது வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கே அது அகைன்ஸ்டாக மாறிடும். ஸோ தட் பாசிட்டிவாக உங்களுக்கு தேவையானதை என்ன அளவுக்குலாம் வந்து ஸ்டடீஸ் இந்த மாதிரி நிறைய எக்ஸெட்ரா மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக நடக்கும். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா மறக்காம நம்மளோட வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.